நண்பர்கள், நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது வந்து துபாய் எக்ஸ்போ நடக்கிற இடம். இது பார்த்தீங்கன்னா 2020 வந்து இதை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்டை 2020 நவம்பரில் லான்ச் பண்ணாங்க. 2016 மார்ச்சில் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2020 இவங்க முடிக்கணும்னு பிளான் பண்ணாங்க. எதிர்பாராத விதமாக கொரோனா வந்ததுனால 21 அக்டோபர் 1 தான் பொதுமக்களுக்கு பார்வையிட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா 1083 ஏக்கர்ஸில் இருக்குது இந்த இடம். இதில் 18 மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவு பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு மேலே பெவிலியன் இருக்குது. 191 கண்ட்ரிஸ் ரெப்ரசன்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லா பெவிலியன்லையும் நான் உங்களுக்கு காட்ட முடியாத ஒரே நாளில் முக்கியமான பெவிலியன் ஆஸ்திரேலியா, ஜெர்மன், இந்த மாதிரி கொஞ்சம் பெவிலியன் காட்ட போகிறேன். ஆஃப்கோர்ஸ் இந்தியன் பெவிலியன் கண்டிப்பாக காட்டுவேன். வாங்க பெவிலியனுக்குள்ளே போகலாம். இங்கே மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்குது, 4 நுழைவாயில்கள். இங்கே பக்கத்தில் சைனா காட்சியளிக்கிறது. உள்ளே செல்வோம். ஷி ஜின்பிங் என்ன சொல்கிறாரு? கனெக்டிங் மைண்ட், கிரியேட்டிங் த ஃபியூச்சர். எதையாவது சொல்லிட்டு போங்க. பார்டரில் எங்கள் சிப்பாய்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருந்தால் சரி. வாங்க உள்ளே போவோம். அரங்கம் நிறைய நுழைவாயில் உள்ளது. இங்கே என்ன காணப்போகிறோம்? ஆஹா, எல்லாம் எல்சிடி டிஸ்பிளே, சேட்டலைட். ஓகே, அடுத்த இடத்துக்கு போவோம். விரிவாக செல்ல வேண்டும். அப்போ தான் எல்லா பெவிலியனையும் என்னால் காண முடியும். இங்கே டிஸ்பிளே வைத்திருப்பது ஷாங்காய் மேக்னெட்டிக் லெவிடேஷன் சொல்லுவாங்க. 430 கிலோமீட்டர் ஸ்பீட் ட்ரெயின். இது வந்து உலகின் அதிவேக ரயில் என்று அறியப்படுகிறது. இது சுவிட்சர்லாந்து பெவிலியன். இங்கே கூட்டம் அதிகமாக உள்ளது. நேரமின்மையால் இந்த பெவிலியனை தவிர்க்கிறேன். மிஷன் பாசிபிள் பெவிலியன், ஆப்பர்ச்சுனிட்டி பெவிலியன். நம்மளுக்கும் பாசிபிள் ஆகுதான்னு பார்ப்போம். ஆஹா, இது ஒரு கேளிக்கை விளையாட்டான அரங்கம் என நினைக்கிறேன். மேலிருந்து தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையான தண்ணீர் தானா? சில்லுன்னு இருக்குது, தண்ணி தான். இப்பொழுது ஒரு சின்ன கேப் வந்தோடனே மக்கள் உள்ளே போகிறாங்க. திரும்ப ஒரு கேப் வரும்போது வெளியே வராங்க. நாமும் முயற்சிப்போம். இப்பொழுது உள்ளே வந்து விட்டேன். சுற்றிலும் தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கிறது. கேப் வந்தவுடனே வெளியே செல்கிறேன். வந்துவிட்டேன். இந்த பெவிலியன் பெயரை படியுங்கள். நான் படித்து விட்டேன். இது வந்து இஸ்ரேல் பெவிலியன். தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு இதில் இஸ்ரேல் மிகவும் பெயர் பெற்றவர்கள். உலகிற்கே அறியப்படும் பலவிதமான கண்டுபிடிப்புகளை இவர்கள் நிகழ்த்தியுள்ளார்கள். 1960 முதல் முறையாக ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவாங்க, சொட்டு நீர் பாசனம். அதை இவர்கள் தான் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். இவர்கள் மிக அளவில் கடல் நீரை குடிநீராக்கியுள்ளார்கள்.
மற்றும் உலகிற்கே இரிகேஷன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அதிகமாக இவர்களிடம் உள்ளது. The Israel Aid Agency maintains connections with over 140 countries, from the largest being China and India. ஒவ்வொரு பெவிலியனும் பார்த்த பிறகு இந்த பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் செய்வது ஒரு மெமரியாக இருக்கும். இஸ்ரேல் பெவிலியனையும் கடந்ததற்கான ஸ்டாம்பிங். தேங்க்யூ. واحدة من حافلات النقل الداخلية الخاصة بإكسبو 2020 والاستمتاع சவுதி அரேபியா பெவிலியனானது தற்சமயம் பொதுமக்கள் பார்வையிட நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். காரணம் தெரியவில்லை. معلومات بشأن الموضوع من أي من المتطوعين. இந்தியா உங்களை வரவேற்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் அரங்கம் இது. சந்திரயான் போன்ற பல கோள்களின் மாதிரிகளும் அதன் விளக்கங்களும் இங்கே பார்க்கலாம். ஆஹா, இங்கே பாருங்கள், நம் நாட்டிற்கே சொந்தமான யோகாசன கலையை இந்த இளைஞர்கள் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்களே என்ற முறையில் செய்து காட்டுகிறார்கள். இது போன்ற பசுமையான சுற்றுச்சூழலில்தான் யோகாசனம் செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் வகையில் இந்த அரங்கம் அமைந்துள்ளது. ஆர்ட் பிரிண்ட் ஃபேப்ரிக் இங்கே காணலாம். நியூ இந்தியா, அதாவது மேக் இன் இந்தியா அரசாங்கத்தின் பல திட்டங்களும் செய்த சாதனைகளும் செய்யவிருக்கும் திட்டங்களும் இங்கே விளக்கி பதிவு செய்துள்ளார்கள். கைவினைப் பொருட்கள் மற்றும் சிறுதொழில், வங்கி கடன், இது போன்ற பல விளம்பரங்களோ அரசியல் தலைவர்களையும் விளம்பரப்படுத்தி உள்ளார்களோ என்று தோன்றுகிறது. யாரையும் புண்புறுத்தும் நோக்கத்துடன் இதை சொல்லவில்லை, மனதில் பட்டதை சொன்னேன். சாலைகள் அமைத்தல், பாலம், அதிவேக ரயில், குறிப்பாக ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தின் முதல்வர், எது எப்படியோ வேற்றுமையிலும் ஒற்றுமை, அதுதான் இந்தியா. உலகிற்கே எடுத்துக்காட்டு. பல மொழிகள், பல கலாச்சாரம், பல மதங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்த நம் பாரதத்தை போற்றுவோம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு. எங்கிருந்தும் வெளியேறுகிறேன். அதற்கு முன் பாஸ்போர்ட்டில் என்ட்ரி அடித்துக்கொள்ளலாம். இந்த பாஸ்போர்ட் ஆனது விருப்பமுள்ளவர்கள் விலை கொடுத்து வாங்கி பதிவு செய்து கொள்ளலாம். நம்மால் மொபைல் பார்த்துட்ருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? தேங்க்யூ. பிரேசில் நாடானது கால்பந்து விளையாட்டிற்கு மட்டுமல்லாமல் பல கலை நிகழ்ச்சிகளுக்கும் மிகவும் புகழ்பெற்ற கலைஞர்கள் இங்கு உள்ளனர்கள்.
பிரேசில் நாட்டில் சாம்பா டான்ஸ் மிகவும் புகழ்பெற்றது. அந்த நடன குழுவினர்கள் வருகை தருகிறார்கள். நடனத்தை காணலாம். இந்த நடனத்தை உங்களுக்காக சற்று நேரம் பதிவு செய்துவிட்டு இங்கிருந்து செல்கிறேன். அடுத்த இலக்கை நோக்கி நகர்கிறேன். பொழுது சாய்ந்து கொண்டிருக்கும் இந்த மாலை வேளையில் ஆங்காங்கே இது போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளை மக்கள் கண்டு ரசிக்கிறார்கள், புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். இங்கே இருக்கும் இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தை பாருங்கள். இந்த மாதிரியான அரங்கத்தை பதிவு செய்யாமல் விட்டு செல்ல மனம் வராது. இங்கே குறிப்பாக குழந்தைகள் மிகவும் உற்சாகத்துடன் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களும் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த மாதிரி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தால் பெவிலியனுக்கு எப்போ போகிறதுன்னு கேட்குறீங்களா? சரி போகிறேன். இதுதான் ஜெர்மன் பெவிலியன். சாரி நண்பர்களே, இங்கும் கூட்டம் அதிகமாக உள்ளது. உள்ளே செல்ல முடியாது, நேரம் வீணாக்கப்படும். ஆஸ்திரேலியன் பெவிலியன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, ஒரு வழியாக ஆஸ்திரேலியா பெவிலியன் கண்டுபிடிச்சிட்டேன். இருந்துச்சு, மணி இப்போ 6:45 ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு உள்ள போயிட்டு உங்களுக்கு மேலும் காட்சிகளை கொடுக்கிறேன். நன்றி. அழகான நடன காட்சிகளுடன் வரவேற்கிறார்கள். இது போன்ற பலவிதமான லேசர் லைட்ஸ், இல்லூஷன் லைட்ஸ்களும் உள்ளன. இந்த அரங்கம் மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. மனித உடம்பின் உறுப்புகள், அதாவது அனட்டோமி என சொல்லப்படுவது, கீழே நீங்கள் பார்ப்பது உயிரணுக்கள் மற்றும் மூளை, செல், பலவிதமான பாகங்களை மிகவும் அழகாக சித்தரித்துள்ளார்கள். மனிதனின் மூளை, இயற்கை மூளையை பயன்படுத்தி இந்த செயற்கை மூளையை எப்படி சித்தரித்துள்ளார்கள் என்று பாருங்கள்.
நண்பர்களே, இதுதான் இறுதியான பெவிலியன். இத்துடன் பெவிலியனை முடித்து கொண்டு வெளியே வர உள்ளேன். இப்பொழுது பெவிலியனிலிருந்து வெளியே வந்துவிட்டேன். வெளியே இது போன்ற பலவிதமான வண்ணமான காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரபி பாடலின் மூலமாக இந்த நாட்டு மன்னரை புகழ்கிறார்களோ என்று நினைக்கிறேன். இத்துடன் இந்த காணொளி காட்சியானது முடிவு பெற உள்ளது. மீண்டும் உங்களை அடுத்து ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் AKS. நன்றி, வணக்கம்.